ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9, 2026க்கான கரண்ட் அவர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டுடே வந்து நியூஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ தேர்வு நோக்கில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும், சரிங்களா? டாபிக் டைரெக்டாக இந்தியாவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு. 2 நாள் அரசு முறை பயணமாக வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மலேசியா போயிருந்தாங்க. அந்த மலேசியா நாட்டுடைய பிரதமர் நம்ம நேம் குறிப்பிட்டிருந்தோம், அன்வர் இப்ராஹிம். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. வர்த்தக முதலீடாக இருக்கட்டும், நவீன தொழில்நுட்பங்கள், செமி கண்டக்டர் போன்ற முன்னுரிமை துறைகளில் இரு தரப்பு உறவை விரிவுபடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. கோலாலம்பூரில் உள்ள புகழ்பெற்ற மலாயா, சரிங்களா, மலாயா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் தான் இருக்குது. அங்கே திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம தேர்வு நோக்கில் என்ன தெரிஞ்சுக்கணும், மலேசியா நாட்டுடைய நாணயத்துடைய பெயர் வந்து ரிங்கிட், சரிங்களா? மலேசியா நாட்டின் நாணயத்தின் பெயர் ரிங்கிட். அப்போ இதில் தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம் வந்து இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குன்னா கிட்டத்தட்ட 11 ஒப்பந்தங்கள், சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஜப்பானில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தேர்தல் நடைபெற்றது. அப்போது ஜப்பான் நாட்டுடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனே தகாய்ச்சி அவங்க தான். இவங்க தான் ஜப்பானுடைய தேர்தல் பிரதமராக கட்சி அதாவது அவங்களுடைய கட்சி ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கு. அப்போ ஜப்பானில் ரீசெண்டாக தேர்தல் நடந்திருக்கு. அவங்க சனே தகாய்ச்சின்றவங்க அவங்களுடைய கட்சி வந்து ஒரு பிரமாண வெற்றியை பதிச்சிருக்காங்க. இந்த சனே தகாய்ச்சின்றது வந்து ஜப்பான் நாட்டுடைய முதல் பெண் பிரதமராகவும் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, சரிங்களா? அப்போ அவங்களுடைய கட்சி நேம் தெரிஞ்சுக்கோங்க, விடுதலை ஜனநாயக கட்சி, அதாவது எல்டிபி, அதாவது விடுதலை ஜனநாயக கட்சி, எல்டிபின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நாடாளுமன்றத்துடைய கீழவையான பிரதிநிதிகள் சபையில் கிட்டத்தட்ட 465 இடங்களில் போட்டியிட்டு அதில் வந்து 316 இடங்கள் வந்து எல்டிபி வந்து வின் பண்ணதாக அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ தனே தகாய்ச்சின்றவங்க ஜப்பான் நாட்டுடைய முதல் பெண் பிரதமராக வந்து பதவியேற்றிருக்காங்க. அவங்களுடைய கட்சி விடுதலை ஜனநாயக கட்சி, எல்டிபி. அடுத்த கொஸ்டின். உலகளாவிய சிறந்த ஆசிரியர் விருது 2026 வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபில் நாகி அவர்கள் தான். இவங்க தான் அவங்க. இதற்கான இந்திய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி வந்து இந்த விருதுக்கான பிரைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உலகளாவிய சிறந்த ஆசிரியர் விருது 2026 வென்றவர் ரூபில் நாகி அவர்கள். அடுத்து விளையாட்டு சார்ந்த தகவல். ஆசிய சாம்பியன்ஷிப் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு அணிகள் இறுதிச் சுற்றில் தங்கம் வென்றவர்கள். கலப்புனா கூட்டணி 2 பேர் இருப்பாங்க. இளவேனில் வாளறிவன், அர்ஜுன் பபுதா அவர்கள் தான் 505 புள்ளிகள் பெற்று இந்தியா சார்பாக வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. மேலும் என்னன்னா அதுலேயே ஜூனியர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பவி, ஸ்ரவன், கிமான்சு ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வந்து கிட்டத்தட்ட 502.4 புள்ளிகளுடைய தங்கம் வென்றது. அதாவது ஜூனியர் கேட்டகரி. மேலே வந்து சீனியர் கேட்டகரி, கீழே இருக்கிறது ஜூனியர் கேட்டகரி. அடுத்து 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் பிரிவில் கோல்டு வின் பண்ணவங்க யார் பார்த்தீங்கன்னா குர்பிரீத் சிங் அவங்க தான் 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் பிரிவில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கிய தினங்கள். அமெரிக்கா வளைகுடா தினம் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 9. அவ்வளோதான். இன்றைக்கி டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கு எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா 11 ஒப்பந்தங்கள். ஜப்பான் நாட்டுடைய முதல் பெண் பிரதமர் வந்து சனே தகாய்ச்சி அவர்கள். அவங்களுடைய கட்சி விடுதலை ஜனநாயக கட்சி, அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. உலகளாவிய சிறந்த ஆசிரியர் விருது 2026 வென்றவங்க வந்து ரூபில் நாகி அவர்கள். இவங்களுக்கு பிரைஸ் வந்து அமௌண்ட் 9 கோடி. விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு பிரிவில் வந்து இளவேனில் வாளறிவனும் அர்ஜுன் பவுதா அவர்கள் 505 புள்ளிகள் பெற்று இந்தியாவுக்கு சார்பாக வந்து தங்கம் வென்றிருக்காங்க. முக்கிய தினங்களில் ஒரே ஒன்று பார்க்குறோம். அமெரிக்காவுடைய வளைகுடா தினம் வந்து பிப்ரவரி 9. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பிப்ரவரி 10க்கான கரண்ட் அவர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் ரெகுலராக நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக காலையில் 8 மணிக்கெலாம் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராம்லேயே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.